the link between Rameswaram and Pamban, which was snapped in 1964. For the last 50 years, there has been a demand to re-establish it. We have begun work on this project, which will cost about 2,100 crore rupees. Soon, Dhanushkodi will be connected to Rameswaram and Pamban. Similarly, a new Pamban bridge is being constructed to facilitate people in the region. அதேபோல ராமேஸ்வரம் பாம்பன் இணைப்பானது 1964 துண்டாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பாதையை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. ஆகவேதான் 21,000 கோடி ரூபாய் செலவிலே ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல் புதிய பாம்பன் பாலமும் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இவ்வாதிரியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. Another long pending demand of the people of this region has been fulfilled through the Tejas train. This ultra modern Tejas train will now connect Madurai and Chennai. Work is also on to create 10 smart cities in Tamil Nadu, including Madurai. அதேபோல இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக விரைவு ட்ரெயின், மிக அதிவேகமான ரயில் வண்டியானது வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வண்ணம் தேஜஸ் ரயில் மதுரையிலிருந்து சென்னைக்கு இடையே இயக்கப்படும். மதுரை உட்பட 10 ஸ்மார்ட் சிட்டிகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன.